பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் எபேசியருக்கு அநேக காரியங்களை எழுதி கொடுக்கிறார். இந்த 1வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். என்னவென்றால், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு தெரிவித்திருந்தார். இந்த 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை பார்த்தால் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் என்று. எதற்காக தெரிந்து கொண்டார்? 5வது வசனத்தில் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை தெரிந்து கொண்டார். 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படிக்கு, அதாவது பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதற்கெல்லாம் நாம் எவ்விதத்திலும் பாத்திரவான்கள் அல்ல. யாருக்காவது சொல்ல முடியுமா, நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படி இருந்தேன், அதனால தான் இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருடையவனாய் அவருடையவளாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று? நிச்சயமாக அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னாகவே தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, இங்கே தேவ சித்தத்தை சொல்லும்போது எதையும் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேவனுடைய தயவு. என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே சொல்லுகிற நற்செய்தி இதுதான். நம்மை பிள்ளைகளாக்குவது தேவ சித்தமாய் இருந்தது. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி பிள்ளைகளாக்கி இருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில என்ன என்ன செய்ய வேண்டும் என அவர் தமக்குள்ளே அநேக காரியங்களை தீர்மானித்திருக்கிறார். அவருடைய தயவுள்ள சித்தம் அது. நாம் கேட்டு பல காரியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. நாம் அதிகம் விரும்பி அதிகம் பிரயாசப்பட்டு சில காரியங்கள் நமக்கு வாய்க்கப்படவில்லை. ஏன்? அவர் தமக்குள்ளே வேறே காரியங்களை வைத்திருக்கிறார். அவருக்குள்ளே என்னுடைய முழு வாழ்க்கையும், என்னுடைய மொத்த வாழ்க்கையில் என்னென்ன எப்போ செய்ய வேண்டும் என்பதை குறித்து எல்லாம் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். இதற்கு காரணம் நம்முடைய தகுதி அல்ல, அவருடைய தயவு. ஆண்டவரே, உங்கள் தயவுள்ள சித்தத்தை நீங்கள் என்மேல் வைப்பதற்கு நான் பாத்திரவானே அல்ல ஆண்டவரே. இது உம்முடைய அன்பையும் உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் காண்பிக்கிறது என்று பவுல் இங்கே சொல்லியிருக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் நற்செய்தி இதுதான். பிரியமானவர்களே, உங்களை பிள்ளைகள் ஆக்கிட்டார்ல, இது தேவனுடைய சித்தம். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் எதை எப்போ எப்படி செய்ய வேண்டும் என அவர் தமக்குள்ளே அநேக காரியங்களை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவருடைய தயவுள்ள சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். இங்கே அதனுடைய 9-10 வசனங்களை பார்க்கும்போது தெரியும். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். காலங்கள் நிறைவேறும் போது அவருக்குள்ளே அநேக காரியங்களை தீர்மானித்திருக்கிறார். காலம் வரும்போது கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உங்கள் கிருபை எவ்வளவு பெரியது. எங்கள் மேலே உங்கள் தயவுள்ள சித்தத்தை வைத்து எங்களை தெரிந்தெடுத்து
உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர ஸ்வீகாரத்தை உம்முடைய நேசகுமாரனாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு தந்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. எங்களை குறித்த எல்லாவற்றையும் நீர் உமக்குள்ளே தீர்மானித்திருக்கிறீர். ஒவ்வொரு காலம் வரும்போது, ஒவ்வொரு காலம் நிறைவேறும் போது கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறீர். இந்த நம்பிக்கையில முன் செல்ல உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.